சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா கல்லும் மண்ணும் என் கடவுள் அல்ல, கையின் சித்திரம் தெய்வம் அல்ல. கல்லும் மண்ணும் என் கடவுள் அல்ல, கையின் சித்திரம் தெய்வம் அல்ல. ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா. பொன்னும் பொருளும் அழிந்திடுமே, மண்ணும் மாயையும் மறைந்திடுமே. பொன்னும் பொருளும் அழிந்திடுமே, மண்ணும் மாயையும் மறைந்திடுமே. இதிலும் விலை பெரும் பொருளே இயேசு ஆண்டவர் திருவருளே. இதிலும் விலை பெரும் பொருளே இயேசு ஆண்டவர் திருவருளே. நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா. ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரம் திறந்தோ நேரப்படி இரவு 7 மணியிலிருந்து இரவு 10:30 மணி வரை திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களிலே இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகின்றது. இந்த நிகழ்ச்சியிலே 120 நாடுகள் 1988 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய பாடல்கள், உங்களுடைய துதி ஆராதனைகள், உங்கள் ஜெபங்கள் எல்லாம் 120 நாடுகள் 120 நாடுகள் சொல்ல போனால் நேரம் காணாது. 120 நாடுகளிலே 1988 பேர் கேட்டுக்கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம், நாளுக்கு நாள் அதிக பேர் இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். காரணம், எங்களுடைய ஜெபங்கள். தயவு செய்து எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். இந்த சங்கம வானொலி சத்தம் உலகமெங்கும் கோடான கோடி மக்களுக்கு பரவ வேண்டும். நீங்க ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்ப 108 நாடுகளை விட்டு 120 நாடுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் பாருங்கள், வெகு சீக்கிரமாக இந்த வானொலி நிகழ்ச்சியை தேவன் ஆசீர்வதிக்கிறார், பயன்படுத்துகிறார். தேவன் நன்றி சொல்றோம். ஆமேன், ஆமேன். இன்றைய நாளை நான் நிகழ்ச்சி நல்லது கடந்து செல்வோம். ஆரம்ப ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா 7 மணியிலிருந்து 7:20 வரை ஆரம்ப ஜெபத்தை எடுத்து ஒரு பாடலை படிப்பார். 7:20 7:40 வரை சிஸ்டர் கிரேஸ் ரஞ்சனி அவர்கள் துதித்து ஆராதித்து தேவ நாமத்தை பயன்படுத்துவார்கள். சங்கீதம் சிஸ்டர் டோலி, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரம் பண்ணி
ஊழியக்கான ஜெபம் சிஸ்டர் டோலி. 8 மணிக்கு பாஸ்டர் நகோமி லோகன் ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. 8:30க்கு பாஸ்டர் ஞானப்பிரகாசம் கொழும்பு ஸ்ரீலங்கா. 9 மணிக்கு பாஸ்டர் அஞ்சன் தாசன். இன்றைய நாளே இந்த நிகழ்ச்சியை நடத்தவர்கள் சிஸ்டர் டோலி அவர்கள். அது கொடுக்க ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுத்து இந்த சகோதரன் ஒப்புக் கொடுப்போமா? ஆமாம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த நித்திய நிகழ்ச்சியை கத்தாவே பாதத்தை வந்து ஜெபிக்கிறேன் ஐயா. இல்ல கலந்து கொள்ற பிள்ளைகள், வார்த்தையை கொடுக்கிற பிள்ளைகள், தாழ்ந்து கொடுக்கிற பிள்ளைகள், துதிகள் ஆராதனை இருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதம் ஐயா. 120 மட்டுமல்ல, இந்த உலகம் எங்கும் இந்த சத்தத்தை நீ கிருபை செய்யும் ஆண்டவரே. தொடர்ந்து இன்றைய நாளே நிகழ்ச்சியை நடத்த தொழில் ரத்த கோட்டைகள் மூடுகிறேன். அந்த மகளோட கூட அவர் கையிட்ட செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் எந்த வித ஒரு தடைகள் வராதபடி நீ பாதுகாத்து ஆசீர்வாதித்து வளர்த்த எல்லாம் இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டார்லிங். பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இச்சாத்தோடு வந்திருக்கிறீர்கள், ஆவியானவரோட பெயரத்தோடு வந்திருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியை நடத்த கூட ஒப்புக் கொடுக்கிறேன், வழி நடத்துங்கள். ஆமென். ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசு. சிறிய ஜெபத்தோட ஆரம்பிப்போம். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி அப்பா. அப்பா, நீங்கள் எங்கள் எபினேசர் இதுவரையும் உதவி செய்தீர். இன்றும் எப்பொழுதும் எங்களுக்குள்ள நீங்கள் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிற தகப்பனாக இருக்கக்கூடிய நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீங்கள் பரிசுத்தர், நீங்கள் பரிசுத்த ராஜாவே, பரிசுத்தர் அப்பா. இன்று வரையும் ஆண்டவரை காக்கிற தகப்பனே, இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் வானொலி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ யாவரையும் ஆண்டவரே அவருடைய கண்களையும் செவிகளையும் திறக்கும்படியாக ஜபிக்கிறேனப்பா. அப்பா, அதிசய தெய்வமே, ஆலோசனை கத்தரே, அதிசய தெய்வமே, உமக்கு நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி. நடக்க போகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் உங்களோட கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். உங்களோட சித்தத்திற்படி நடத்துங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே நாங்கள் உயர்த்துவதற்கு தந்த உங்களோட மகா பெரிதான கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. பலவீனப்பட்டவர்களுக்குள்ள பலனை கொடுத்து சத்துவத்தை கொடுத்து வழிநடத்தி கொண்டு வர உங்களோட மகா பெரிதான அன்புக்கும் அபிஷேகத்துக்கும் நன்றி செலுத்துகிறேன். யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க கர்த்தர். இன்றைக்கு என்னோட பேசின வார்த்தை, உனக்கு திறந்த வஸ்திரங்களை தரிப்பிப்பேன். என்ன வஸ்திரம் என்றா? பரிசுத்தமான வஸ்திரம். இதுதான் ஆசாரப்பு கூடாரத்துக்குள்ள அலவுட். நாங்கள் வஸ்திரங்கள் பரிசுத்தமா இருக்க வேணும். யாத்திரகாமம் 28:2 கூறுகிறது, 2வது வசனம், உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் அழைத்த கர்த்தர் இந்த சங்கமம் வானொலி நிகழ்ச்சியில வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் பரிசுத்தமாக இருப்பதற்கே அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய வேலையை செய்த எல்லாம் யார் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் பரிசுத்த வஸ்திரத்தை தரிசிப்பார். அல்லேலூயா. அவர்களை அழைத்தவர் அவர் பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்குறதுக்கு மட்டுமே. நாங்க சிறிய பாட்டை பாடிட்டு சிறிய செய்தியை கொடுத்துட்டு ஓடுறதுக்கு இல்லை. நித்திய வெளிச்சத்துல கர்த்தர் வெளிச்சமாக வந்து எங்களுக்குள்ள இன்னும் எங்களோட உள்ளத்துக்குள்ள அவர் இன்னும் எங்களோட சிறிய சிறிய பாவங்களை மன்னித்து, பெரிதோ சிறிதோ எதுவா இருந்தாலும் அவருடைய இரத்தத்தினால எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை அவருக்கேற்றவராக எங்களை அழைத்த கர்த்தர் இன்னமும் எங்களை பரிசுத்தமாக்குவதற்கு எங்களை அழைத்திருக்கிறார். அவருக்கு நாங்கள் யாவரும் திரும்பவும் அவருக்கென்று நாங்கள் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் மட்டுமே வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி நடத்துவாராக என்று கூறி ஜெபிக்கிறேன். அது மட்டும் இல்ல, பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா செய்யற ஊழியங்கள், மறைவில் இருக்கிற ஆன்லைன்ல செய்யற ஊழியங்கள் யாவற்றையும் அப்பா நீங்க கண்ணோக்கி பார்க்கிறீர்கள். இது ஒன்றுமே வீண் போகாத வண்ணமாக கேட்டுக்கொண்டிருக்கிற புதிதான ஆத்மாக்கள், புதிதான ஊழியக்காரர்களை கொண்டு சேர்க்கும்படியா ஜெபிக்கிறேன். எல்லா கன மகிமே உங்களுக்கே உரியது கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம். ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது சகோதர சகோதரிகளே, சங்கமம் வானொலி நித்திய வெளிச்ச நேரத்திற்கு அன்பாக வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்கள் பாடல் ஜபங்களை எடுத்து வாருங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். நன்றி. இப்போ நாங்கள் யாவரும் சேர்ந்து சிஸ்டர் கருணாவை அழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் கருணா. Praise the Lord, Sister Dolly.
சிஸ்டர் அருமையான குரலோட இனிமையாக பாட போறீங்களன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நன்றி. God bless you. God bless you too, Sister Dolly. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உன்னதரே, வியந்தவரே, அப்பா நன்றி, அப்பா நன்றி. எங்களோடு கூட வாசம் செய்கிறவரே, எங்களோடு நடக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உயிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருக்குள்ளே நாங்கள் எப்போதும் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று உம்முடைய வாக்கு தத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதுவரை நாங்கள் நடந்தாலும் ஓடினாலும் களைத்து போனாலும் கர்த்தர் நீர் எங்களை தாங்கி வழி நடத்தி எங்களை கொண்டு வந்த இந்த நாட்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். மகா வல்லமை உள்ள தகப்பன் நீர் எங்களுக்காக ஒரு தகப்பனாய் இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீதிமான் விழுந்தாலும் 7 முறை அவன் எழுந்திருப்பான் என்று சொல்லி நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய குற்றங்கள் பாவங்களை நினையாதிருக்கிறவர் நீர். உம்மிடத்தில் நாங்கள் மனம் திரும்பி எங்களுடைய பாவங்களை அறிக்கை பண்ணும்போது கர்த்தர் நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறவராயிருக்கிறீர் அப்பா. தகப்பனே, இந்த உலகத்திலே இருப்பவனை காட்டிலும் எங்களிலே இருக்கிற ஏசப்பா நீங்க பெரியவர் ஆண்டவரே அப்பா. சாத்தானுடைய எல்லா கண்ணிகளுக்கும் தப்பும்படியாயும் அப்பா அதுக்குள் அகப்பட்டு சிக்கினாலும் கர்த்தர் நீர் சாத்தானுக்கு எதிராய் கொடி பிடிக்கிறவராயிருக்கிறீர் அப்பா. நன்றியோடுமே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அந்த உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவர் நீர், இழுத்து கொண்டவர் நீர் ஆண்டவரே. இன்னும் கர்த்தாவே, நாங்கள் அறியாமல் தவறி நடக்கிற நேரத்தில் எல்லாம் உம்முடைய வார்த்தை எங்களை எச்சரித்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த சங்கமம் கிறிஸ்தவ வானொலிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த ஊழியத்துல அநேகர் கர்த்தாவே ரட்சிக்கப்படும்படியாய் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நாங்கள் குந்தி எழும்பாதபடி உம்முடைய நாமத்துக்கு பயந்தவர்களாய் உம்முடைய ஊழியத்திலே கர்த்தாவே எல்லாவற்றையும் ஒழுங்கும் கருவுமாய் செய்யும்படியாய் நேர்த்தியாய் செய்யும்படியாய் நீர் அழைத்த அழைப்பில் கர்த்தாவே எங்களை நீர் பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்ரீ பிரதருக்காக அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்திலே கர்த்தாவே உம்முடைய ஒத்தாசை மனித தயவுகளை நீர் உண்டாக்கி கொடுக்கிறவராயிருக்கிறீர். தொடர்ந்து நடத்துங்க. உண்மையும் உத்தவம் உள்ள ஊழியக்காரர்களை நீர் ஆசீர்வதிக்கிறவர் தகப்பனே அப்பா. உமக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுங்க. அநேகரை இந்த இடத்துல அவர்களோடு நீர் சேர்த்து ஓட செய்கிறது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவருடைய குடும்பங்களை பாதுகாக்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்க. இன்னும் மகேந்திரனாங்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகம் ஆரோக்கியம் பலம் கொடுத்து வழி நடத்துங்க, ஆசிர்வதிங்க அப்பா. தொடர்ந்து ஊழியத்திலே பயன்பட நீர் அபிஷேகத்தை கொடுக்கிறவர், பாதுகாப்பை கொடுக்கிறவர், சுகத்தை கொடுக்கிறவர் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. அதுபோல ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கு நின்றாலும் உம்முடைய ஊழியத்துக்கு தங்களுடைய நேரத்தை காலத்தை கொடுக்கிற சௌகரிக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம், மன விருப்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் உடையதாண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, வழி நடத்துங்க. இன்னும் சுகம் ஆரோக்கியம் கொடுத்தல்ல வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது போல கிரேஸுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய ஊழியத்திலே கர்த்தாவே உமக்காக உம்முடைய நாமத்தை மகிமைக்காக நீர் பயன்படுத்துகிற அந்த சௌரியையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உம்முடைய கிருபைக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதம் உம்முடையது சுவாமி. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை அந்த குடும்பத்தோடு கூட இருக்கட்டும். சுகம் ஆரோக்கியம் கொடுத்து தொடர்ந்து உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் சௌரிய பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கர்த்தாவே வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரரும் உம்முடைய
சத்தியத்துக்குள்ளாக நீர் நடத்துகிறவர். அவர்களையும் அவர்களுடைய சபைகளையும் ஒப்பு கொடுக்கிறவர்கள் கொடுக்கிற இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அநேகரை விடுதலையாக்கட்டும். உம்முடைய சத்தியத்துக்குள்ளாக நடத்தட்டும் ஆண்டவரே. அப்ப அவர்களுடைய சபைகளை ஆத்துமாக்களால் நிரப்புங்க ஆண்டவரே. எல்லாரையும் சீர்தூக்கி பார்க்க முடியாது உம்முடைய வார்த்தையாகிய மன்னாவினால் நிரப்பி அருளுங்க. அவர்கள் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நீர்க்கிரிய செய்ய வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எருசலேம் நகரத்துக்காக நம்மளோட பாதத்தண்டையில வருகிறோம் ஆண்டவரே. அந்த ஜனங்களை நீர் ஒரு போதும் மறக்காதவர் ஆண்டவரே. அவர்களை எல்லா எதிரிகளின் கைகளுக்கும் விடுதலையாக்கி அன்று தொட்டு இன்று வரை கர்த்தாவே நீர் அவர்களோடு இருக்கிறீர். ஆனாலும் மேசியாவை காண முடியாதபடி தடுக்கப்பட்டிருக்கிற அந்த எல்லா வழிகளையும் நீங்கள் திறந்து கொடுங்க ஆண்டவரே. அப்பா, கடைசி காலங்களில் அவர்கள் கட்டப்போகிற தேவாலயம் அது மேசியாவுக்காக கட்டுகிற தேவாலயம் என்று ஏமாந்து போகிறவர்கள் ஆண்டவரே. ஆனாலும் அந்த மேசியா நீர் என்பதை அவர்களுக்கு நீர் காண்பிக்க போகிறவர் என்பதை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்களை மன்னித்து இழுத்து கொள்ளுங்க அப்பா. நீர் வரும்போது கர்த்தாவே குத்தினவர்களும் உம்மை காண்பார்கள், கண்டு புலம்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா, அதை அறிய முடியாதபடி தடைப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரை. மன்னித்து அவர்களை இழுத்துக் கொள்ளுங்க. கடைசி நிமிடத்தில் ஆகிலும் உம்மை தடவியாகிலும் அவர்கள் கண்டுபிடிக்கட்டும் சுவாமி. தகப்பனே, உம்முடைய சமூகம் அப்பா அவர்களுக்கு வாழ்நாள் எல்லாம் உண்டு கர்த்தாவே. ஆனாலும் கர்த்தாவே, அவர்கள் இடறி போன தருணங்களில் எல்லாம் நீங்க தூக்கி எடுத்தவர் ஆண்டவரே. அப்பா, அத்திமரம் துளிர் விடுகிறது போல அவர்களை துளிர்விடச் செய்தவர் நீர் கர்த்தாவே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கர்த்தாவே, அயலுள்ள ஒவ்வொரு தேசத்துக்காக செபிக்கிறோம். ஈரானுக்காக செபிக்கிறோம் அப்பா. காசா மக்களுக்காக செபிக்கிறோம். எல்லா கஷ்டங்கள் துன்பங்களில் இருந்து அந்த பொது ஜனங்களை நீங்க மீட்டுக்கொள்ளுங்க. குழந்தைகளை மீட்டுக்கொள்ளுங்க. பெண்களை மீட்டுக்கொள்ளுங்க ஆண்டவரே. ரட்சிப்பை எல்லாரும் காணட்டும் அப்பா. மறைமுகமாக தங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்துள்ளுங்க. ஊழியங்களை அந்த இடத்துல பெருக பண்ணுங்க சுவாமி. ரட்சிப்புக்காக அநேகர் காத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. உம்முடைய சத்திய வசனம் அவர்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரை. விடுதலையை கொடுக்கட்டும். அது போல கர்த்தாவே, நாங்கள் கேட்காத ஒவ்வொரு நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 5 கண்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். 5 காயங்களை நீர் ஏற்றுக்கொண்டவர் இந்த ஜனங்களுக்காக தகப்பனே. அப்பா, அறியாமை நிலருக்குள்ளே இருக்கிற அவர்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளவர் நீர் சுவாமி. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் வைத்தியசாலைகளில் இருக்கிறவர்களுக்கு விடுதலையை கூறுங்க ஆண்டவரே. அப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகட்டும். உம்முடைய சத்தியத்தை அறியட்டும். அந்த இடத்திலே ரட்சிப்பு உண்டாகட்டும். அது போல சிறைகளில் இருக்கிறவர்கள் தங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள உம்முடைய வசனமாகிய மன்னாவை அனுப்புங்க. ஊழியங்களை பெருக பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, விடுதலையாக்குங்க, ரட்சிப்பை உண்டாக்குங்க. அது போல போதை வஸ்துகளினால் அடிமையாகிறவர்களை, குடும்பங்களை பிரிக்கிற எல்லா பொல்லாத சத்துருவானவன் திட்டங்களை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்தி அந்த ஜனங்களை விடுதலை ஆக்குகிறோம் அப்பா. அவர்களை பொருளாக்கி கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத கிரியைகளையும் கர்த்தாவே இந்த உலகத்தை விட்டு அப்புறப்படுத்துகிறோம். உம்முடைய இரத்த கூட்டைக்குள்ளாக இந்த ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாருக்கும் ரட்சிப்பு உண்டாகட்டும். உம்முடைய சத்தியம் எல்லாருக்கும் போய் சேரட்டும். நரகத்துக்கு தப்பு வைக்கப்படட்டும். உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு தங்களை ஆயத்தப்படுத்தப்படும்படி உம்முடைய கிருபைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் என்ற வார்த்தையை எல்லாரும் அறியட்டும் ஆண்டவரே. பரலோகத்துக்குரிய பொக்கிஷத்தை சேர்க்கும்படியாய் அவர்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற எல்லா காரியங்களிலிருந்து விடுதலையாக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க, எல்லா காரியங்களையும் பொறுப்படுங்க. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யும்படியாய் எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்க வேண்டுமாக எல்லாமல்ல இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து வச்சு செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் சிலுவை எடுத்தே என் இயேசுவே ஈச்சனம் பின்னே வாரேன். என் சிலுவை எடுத்தே என் இயேசுவே ஈச்சனம் பின்னே வாரேன்.
இந்நிலம் மீதினில் எனக்காயுயிர் விட்டீர். இந்நிலம் மீதினில் எனக்காயுயிர் விட்டீர். இரட்சகரே எனக்குள்ள யாவும் விட்டு. இரட்சகரே எனக்குள்ள யாவும் விட்டு. என் சிலுவை எடுத்தே என் இயேசுவே ஈச்சனம் பின்னே வாரேன். உலகும்மை விட்டிடினும் தயையால் உம்மை நான் பின் செல்லுவேன். அழகை என் மேல் பாய்ந்து அதிகமாய் எதிர்த்தாலும், அழகை என் மேல் பாய்ந்து அதிகமாய் எதிர்த்தாலும், அஞ்சாமல் போர் செய்து அவனை மேற்கொண்டு நான். அஞ்சாமல் போர் செய்து அவனை மேற்கொண்டு நான். என் சிலுவை எடுத்தே என் இயேசுவே ஈச்சனம் பின்னே வாரேன். என்றன் சுதந்திரத்தை இழக்கீனும் சொந்தம் நீரே எனக்கு. பந்து ஜனங்களும் பெற்றுரு நேசரும், பந்து ஜனங்களும் பெற்றுரு நேசரும் பகைத்து பழிப்பின் என் பங்கு நீர் அல்லவோ. பகைத்து பழிப்பின் என் பங்கு நீர் அல்லவோ. என் சிலுவை எடுத்தே என் இயேசுவே ஈச்சனம் பின்னே வாரேன். பாடுகள் பட்டிடுவேன் உம்மோடு நான், பார சிலுவை சுமப்பேன். ஆடுகளுக்காக அரிய ஜீவன் தந்த, ஆடுகளுக்காக அரிய ஜீவன் தந்த அன்பான மேய்ப்பரே ஆடுகளை மேய்ப்பேன். அன்பான மேய்ப்பரே ஆடுகளை மேய்ப்பேன். என் சிலுவை எடுத்தே என் இயேசுவே ஈச்சனம் பின்னே வாரேன். ஆசை மேற்கொள்ள விட கட்டலோக பாசம் அணுக வீடேன். ஈசன் உலகத்தில் என்று நேசமுடன் தங்கி, ஈசன் உலகத்தில் என்றும் நேசமுடன் தங்கி, மாசுகள் அற உந்தன் தாசனாய் விளங்கிட, மாசுகள் அற உந்தன் தாசனாய் விளங்கிட. என் சிலுவை எடுத்தே என் இயேசுவே ஈச்சனம் பின்னே வாரேன். என் சிலுவை எடுத்தே என் இயேசுவே ஈச்சனம் பின்னே வாரேன். Praise Lord. சிஸ்டர். அருமையாக ஜெபித்து அருமையான பாட்டை பாடினீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் சிலுவையை எடுத்தேன் என் இயேசுவே என்று கூறிய அருமையான பாட்டை இனிமையான குரலில் பாடினீர்கள். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாகவும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you sister. God bless you. Amen. God bless you too, sister. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் கால் மிதிக்கும்
தேசம் எல்லாம் கத்தருக்கு சொந்தம், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். அப்ப நாங்க முழங்கட்டும் முழங்கட்டும், இயேசு தான் வழி என்று முழங்கட்டும். நாங்க வந்து கர்த்தருடைய நாமத்தை ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்ளும் பொழுது மற்றவர்களுக்கு அது பெரிதான முழக்கமாக இயேசுவின் நாமத்தை நாங்க உயர்த்தக்கூடியதா இருக்கிறது. அதுக்காக நாங்க நன்றி செலுத்துவோம். மறுபடியாக நாங்க யாவரும் ஒரு மனதோடு அன்போடு சிஸ்டர் கிரேஸ் ரஞ்சன் அவர்களை வரவழைப்போமாக. பிரைஸ்லா சிஸ்டர். Praise the Lord, Sister Dolly. How are you? ஆமென். பிரைஸ்லா வாருங்கள், வந்து கர்த்தருடைய பாடல்களை பாடி துதித்து ஆராதனை செய்யுங்கள். கர்த்தருக்கு சோத்திரம். வந்து கர்த்தர் கொடுத்த தாளந்தை கர்த்தருக்கு கண்டு உபயோகிக்கும்படியாக கேட்டுக்கொள்றேன். God bless you. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி தகப்பனே, இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமுள்ள நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபுவே, உம்மை துதிக்கிறோம். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம், உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம், இன்பமான நாமம், ஊத்துண்ட பரிமள தைலத்துக்கு ஒப்பான உடைய நாமத்தை உயர்த்துறோம். ஆண்டவரே, எல்லா முழங்கால் முடங்கும் நாவுகள் ஜாவும் கர்த்தரென்று அறிக்கை வேண்டும் சொன்ன வார்த்தைப்படி தேவனுடைய நாமத்தை உயர்த்துறோம். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலும் ஆண்டவர் எங்களுக்கு ஊடாக இந்த தேவன் கிரியை நடப்பிக்கிறபடியால் உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயாம். உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும், பாடுவோம் பாடுவேன் அல்லேலூயாம். அல்லேலூயா அல்லேலூயா, ஜாவே ஜாவேம் அல்லேலூயா அல்லேலூயாம் அல்லேலூயாம் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாம் அல்லேலூயாம் அல்லேலூயா, ஜாவே அல்லேலூயாம். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே, உம் நாமமே உயரணும் அல்லேலூயாம். இயேசுவே, உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயாம். சிங்கத்தின் கபியிலும் தீச்சூளை நடுவேலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணைக்கிடாது. சிங்கத்தின் கபியிலும் தீச்சூளை நடுவேலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணைக்கிடாது. இயேசுவே, உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயாம். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லையே. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லையே. இயேசுவே, உம் நாமமே உயரணும் அல்லேலூயாம். இயேசுவே,
நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா. பாடுவோம் ஆண்டவரே, உண்மையை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமம் அது உன்னத நாமம், உயர்ந்த நாமம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துறோம். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே. நீர் போதும் நீர் போதும் நீர் போதுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. என்றுமே உண்மையே துதித்து கொண்டு உண்மையே பாட ஆண்டவரே. நீ தந்த ஆண்டவரே, ஒரு நாவு போதாது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தந்திரேன். உம்மை வாஞ்சையா என்னும் தொடர்ந்திட உங்க கிருபை தந்திரேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தந்திரேன். உம்மை வாஞ்சையா என்னும் தொடர்ந்திட உங்க கிருபை தந்திரேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தந்திரேன். உம்மை வாஞ்சையா என்னும் தொடர்ந்திட உங்க கிருபை தந்திரேன். வேணான்னு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரேன். கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரேன். வேணான்னு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரேன். கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன். இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவேன்.
இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தந்திரேன். இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரேன். அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரேன். இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரேன். அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தந்திரேன். நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்தீரேன். நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரேன். நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்தீரேன். நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தந்திரே. உங்க கிருபை தந்திரே. ஆண்டவரே உம்முடைய கிருபை தகப்பனே நாளாந்தமங்களை ஆண்டவரை வழி நடத்துற உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆட்டுக்குட்டியானவரே நீர் எனக்காய் பலியானீர். உமக்கே எங்கள் ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே நீர் எனக்காய் பலியானீர். உமக்கே எங்கள் ஆராதனை. பரிசுத்தமுள்ளவனீர் பாவமாய் மாற்றப்பட்டீர். பரிசுத்தமுள்ளவனீர் பாவமாய் மாற்றப்பட்டீர். நீதிமானாக என்னை மாற்றினீர். நீதிமானாக என்னை மாற்றினீர். கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே. கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே ஆட்டுக்குட்டியானவரே நீர் எனக்காய் பலியானீர். உமக்கே எங்கள் ஆராதனை. கிறிஸ்து எனக்காய் சாபமாய் மாறினீர். ஆசீர்வாதமாக என்னை மாற்றினீர். கிறிஸ்து எனக்காய் சாபமாய் மாறினீர். ஆசீர்வாதமாக என்னை மாற்றினீர். ஆசீர்வாதமானேனே. நீர் எனக்காய் சாபமானதினால் ஆசீர்வாதமானேனே. நீர் எனக்காய் சாபமானதினால் சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே ஐஸ்வர்யமுள்ளவர் நீர் எல்லாமே இழந்தீரே. எல்லாவற்றிலும் என்னை நிரப்பிடவே. ஐஸ்வர்யமுள்ளவர் நீர் எல்லாமே இழந்தீரே. எல்லாவற்றிலும் என்னை நிரப்பிடவே. செல்வந்தனாயானேனே.
நீர் ஏழ்மையானதினால் செல்வந்தனையானேனேம். நீர் ஏழ்மையானதினால் சிலுவை மரணத்தில் என் தரித்திரம் நீங்கியதேம். ஆட்டுக்குட்டியானவரே, என் பாவம் யாவையும் உடலிலே சுமந்தீரேம். சுகத்தை என் உடலில் தந்தீரேம். என் பாவம் யாவையும் உடலிலே சுமந்தீரேம். சுகத்தை என் உடலில் தந்தீரேம். பாவத்தின் விளைவுகளை மரணத்தால் வென்றீரே. பாவத்தின் விளைவுகளை மரணத்தால் வென்றீரே. காயங்களால் நாம் சுகமானோமே. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, நீர் எனக்காய் பலியானீர். உமக்கே எங்கள் ஆராதனை. வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் உமக்கே உரியதே. வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் உமக்கே உரியதே. இயேசுவே, என் இயேசுவே, ஆட்டுக்குட்டியானவரே. இயேசுவே, என் இயேசுவே, ஆட்டுக்குட்டியானவரே. இயேசு ஆட்டுக்குட்டியானவரே. நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் பிதாவே, கல்வாரி சிலுவையில நீர் செய்து முடித்த யாவத்தையும் தியாக பலியின் நன்மைகளை பெற்று நாங்கள் நிறைவாய் ஆசீர்வாதமாய் வாழ பண்டமாத்து செய்த சகல தியாக பலிக்காகவும் நன்றி செலுத்தி எல்லா துதிகன மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே துதியேற எடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். அருமையான துதி பாடல்களை எடுத்து வந்தீர்கள். அருமையான பாட்டுகள் எங்களையும் தொட்டுச்சு. கத்தர் கொடுத்த தாளந்தை இன்னும் அதிகமாக கத்தர் உங்களுக்கு கிருபையையும் அவருடைய அன்பையும் கொடுத்து இன்னும் அதிகமாக புதிதான பாடுகளை கொடுத்து ஆசீர்வதிப்பார் என்று கூறி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நன்றி சிஸ்டர். God bless you. God bless தேங்க்யூ. you. உங்களையும் ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். தேங்க்யூ, தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. ஆமென், ஆமென். Thank you. ஆண்டவருக்காக நாங்க எல்லாரும் ஒத்துழைச்சு செய்யற தேவன் ஆசீர்வதிப்பார் எல்லாரும். ஆமென், ஆமென், ஆமென். சிஸ்டர் கிரேஸ் சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன் பாடின பாடல்ல எனக்கு 2 பாட்டு நல்லா பிடிச்சது. எல்லாமே நல்லதுதான். கர்த்தருடைய வார்த்தை. உங்க நாமம் உயரணுமே, உங்க உங்க மேன்மை அடையணுமே, உங்க நாமம் உயரணுமே, உங்க நாமம் மேன்மை அடையணுமே, அதுவும் உண்மை நேசித்து வாழ்த்தி வெளிச்சத்தை தந்தீரே. ஆமேன். இந்த வெளிச்சத்தை அருளிய சிஸ்டர் கிரேஸுக்கு கத்தர் எங்களை நித்திய வெளிச்சத்துல அழைத்து வந்தார். எங்கேயோ தெரிந்த எங்களை கத்தர் எங்கேயோ இருந்து அழைத்து வந்து நித்திய வெளிச்சத்துல அவருக்கு ஒளியாக இருப்பதற்கு தந்து அவரை மகிமைப்படுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி. கத்தர் மென்மேலுமாக அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கலையத்திலிருந்து டாலி அவர்கள் சங்கீதத்தை வாசிப்பார்கள். சங்கீதம் 118 1 9 வசனம் வரையும், பக்கம் 744 பழைய ஏற்பாடு. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷர் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருகளில் சரிக்கட்டுதலை காண்பேன். மனுஷரை நம்புதலை பார்க்கிலும் கர்த்தர் பேர் பற்றுதலாயிருப்பது நலம். பிரபுகளை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம்.
நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த அருமையான வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீர்கள். இன்னும் அதிகமான பேர் உங்கள் வார்த்தையை அறிந்து கொள்வதற்கு அவர்களிடம் மன கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று கூறி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். ஆமேன், ஆமேன். இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்காக வேண்டி சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். Praise the Lord, Sister Dolly. God bless ஆமென், you. ஆமென். Amen. God bless you. வாருங்கள், வந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். ஆமென். Amen. Amen. Thank you, Lord, once again, Father. In the name of Jesus, we come into your very throne of grace that you had given us, Lord, such entrance to, and you have asked us to come boldly to the throne of grace because of the way you have paved that entrance for us through your shed blood and the broken body, Lord, that we are now privileged, Lord Jesus, that we don't, Lord Jesus, deal with the law on our behalf from the Old Testament, but now we are into the new covenant from the Old Covenant, Lord, passing into a new covenant that you have brought us into, Lord. That's why it's called the New Testament in the Bible, where you have given us such privilege, Lord, to live in your presence, to have your presence live within us, where you have entered into our own hearts and lives, Lord. This is only possible, Lord, when we ask you to become our Lord and our Savior. And we thank you for that great privilege, Lord. We are, Lord Jesus, privileged people, oh God, and you are showing that, Lord, into now 120 nations. I used to always pray 110 nations and much more, and now you have made it into 120 nations, Lord, and 1,988 people listening to this network, Lord, at this very moment, Lord. We thank you for this, Lord. Oh, Lord, only heaven can tell what many more that are still not even coming and subscribing, or telling about it and testifying to it, Lord. Only heaven can tell that, Lord. When the day we see you face to face, each one even receive their rewards and talent according to their talents, how you have given to them and they have used them. And this is a place, Lord, where they come and bestow the ways in which they can come and minister to you through their gifts and their talents. And we thank you for each and every one of them that are participating, Lord. Even as Sister Dolly is hosting today, Lord, be with the leader, guide each step of the way, Lord, every moment, Lord Jesus, that belongs to you, Lord. When we dedicate our services, our energy, and our time to you, Father, we thank you for the way in which you lead and guide only through the power of your Holy Spirit, Lord. Now, I also thank you for Sister Karuna and Sister Grace. We have been coming and singing praises to you, Lord, worshiping you, Lord, and leading others into that same time of worship and praise and thanksgiving, Lord, through the songs, Lord. I will thank you, Father, for the ministry of that worship time, Lord, that you enabled many nations to come and worship along with us, Lord. And we thank you for each and every one of them, Father, as you would bless them and their families, Lord, according to their call and the talents you have bestowed to them, Father. Now I pray, oh God, even as Lord Jesus, the word has been going through, Lord. You have been already speaking to them through the word. And at this time, Lord, has been dedicated as we, Lord, come to the people to be hearing, the hearers would be now know why they are listening to the word of God, why they have come into such a time as this very ministry that is going forth from morning till evening, from Sangamam Radio Gospel up until evening with Nitya Velicham and Bharti Velicham from Monday to Friday, Lord, and all the rest of the services that go on, Father, from these networks, Lord, into the ends of the earth, just like you have promised, Lord. Father, we will not take this light. We would not take this for granted, but we would only, Lord Jesus, be careful to know, Lord, that it is your work. It is the work of the Holy Spirit, Lord. Therefore, by Lord, we bring forth all honor and glory and praises to you, O God, because you said in your word, when my name be lifted up, when I am lifted up, I will draw all men unto me. And that's exactly what you're doing, Lord, at this time, Father, and what is going on with your presence, Lord, emanating, Lord, across the lands and the seas, oh God, because your spirit is not limited by any means, because that is what you have said, that you would, Lord Jesus, move through your spirit, Lord,
to the ends of the earth, Lord, even as the word goes forth, that you're preparing the lips of the servants, Lord Jesus, to carry your word as well. Anoint them, Lord Jesus, and make your word go forth with mighty power, O God, like a two-edged sword, cut asunder, Lord, every vain imaginations, and bring forth mighty power of what you can only accomplish through your word. And we thank you for that, Lord. It will find a place to resonate in their hearts and their souls, Lord. It will not return to us void, but accomplish the thing which was sent to, and that would be the soils of the hearts of the people that are listening to, Father. We, Lord, entrust them totally into your hands, Lord, for this time of the ministry that is going to go on and happening right now. We thank you for Brother Mahendran's dedication and service as well, Father. All the time that he spends, Lord, on his knees, Lord, crying out to a God that can bring such a salvation into his own life, Lord, that he has tasted and seen, Lord. And Lord, at least half of them that have come from the Hindu background to serve a living God. And this could not be possible for this network to even go on without half of them even dedicate their time and their services to it, Lord, alongside with Brother Leslie and even Sister Grace, who is coming and ministering at this time. They have all come and tasted and seen that the Lord is good and what he has done personally for their salvation. And for all this that are now listening, Lord, from that same background, Lord, coming from the Hindu religion, Lord, and all the other philosophies, even Buddhism and the Muslim faith, Lord, I pray, Lord, every one of them, even as they were created in your image, Lord, that you would come and minister to them, open their eyes of understanding. For the word of the living God is the true living God that comes to the name of Jesus and Jesus alone, whereby they will receive salvation, the power of salvation that lies in the name of Jesus and Jesus alone. So, Lord, I pray, Lord, even as they receive this word, Lord, it will go forth, enlighten their hearts and lives, and bring them, Lord, into much harvest of souls that only eternity, Lord Jesus, will tell how many are touched and set free and brought forth into that deliverance and saved in Jesus' name. I also thank you, Father, for the listeners at this point, Lord, that not only the word, Lord, to give them the saving deliverance, Lord, for their souls, but, Lord, you would, Lord, witness to them, Lord Jesus, with your presence upon their hearts and lives. Even at this very moment, Lord, the distance does not matter, Lord, and through the networks do not matter, Lord. The radio networks that penetrate, Lord, do not matter. It is your spirit, because you said it is not by nor by power, but by my spirit, saith the Lord, that this work, Lord, is going on, Lord, through your spirit and your spirit to work, Lord, and it will not, Lord Jesus, return to us void. Therefore, Lord, we thank you, Lord, for that work that is going on, touching them, saving them, delivering them, and also for their mind, body, soul, and spirit, Lord, to be protected and kept at this moment and time, oh God, that we live in. Father, Lord, I also thank you for the deliverance that is coming to their bodies, Lord, even as you're touching them, Lord Jesus, whatever ailments they might be, Lord. You have said, Lord, in even as we spend this Lent season, Lord, from even Isaiah 53, that you were wounded for our transgressions, you were bruised for our iniquities, and by thy stripes we are healed. The work that you did, Lord, on that cross, Lord, shedding your blood and breaking your body, and all the ribs that were, Lord Jesus, pierced through that sword, Lord, that was, Lord Jesus, bringing forth, gushing out blood and water, Lord, and the nail-pierced hands, Lord, and the crown of thorns that we remember so much, Lord, during this season of time, Lord, was not in vain. It has, Lord, accomplished the very work of Calvary, that is to go forth and touch many lives and set them free, that their bondages are broken, their chains have been removed, and they find victory, Lord, because of that, for their souls to find eternal life and salvation. I pray in Jesus' name. Thank you, Lord, and thank you for that victory, Lord, that you are saving many. In Jesus' name I pray. Amen and amen. Amen, amen, amen. நன்றி நன்றி. God bless you. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துகிறோம். நன்றி. கர்த்தருடைய ஊழியத்தில் வந்து ஜெபித்து பாடல் பாடி துதிக்கும் பொழுது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. நினைச்சு பாருங்க, கர்த்தர் எவ்வளவு எங்களுக்கு அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் நாங்கள் அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது. அதுபடியா நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். சிஸ்டர் கர்ணா, சிஸ்டர் கிரே, சிஸ்டர் ரஞ்சினி, சிஸ்டர் டாலி, மைந்தன், இந்த நேரத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் வந்து
அவர் கத்தர் கொடுத்த தாளந்தை கத்தரை கண்டு அவர்கள் அதை கத்தருக்கு செலுத்தி அவரை மகிமைப்படுத்தும் பொழுது கத்தர் இன்னும் அதிகமாக எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அதுபடியா யாவருக்கும் கத்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தாரையும் யாவரையும் நான் வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதம் சொல்லும்போது அது கத்திரிடத்துல இருந்து மட்டுமே வரக்கூடியதா இருக்குது. அதுபடி அவருடைய let thy presence go before you, நீங்க எங்கெங்க போறீங்களோ அவருடைய சமூகம் உண்டாக போவதாக என்று கூறி அவரை ஆசீர்வதிக்கிறேன். நன்றி. இப்பொழுது நான் ஊழியர்களுக்கான One ஜெபித்து second, Sister Dolly, நான் ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். Sister Rita, the Lord bless you and protect you and keep you as well for all the dedicated service that you give for this ministry, along with Brother Mahendran, to do all that the Lord is using you both to provide and to do the coordination of the programs, along with Brother Leslie to do the networks to go on YouTube and Facebook and the recordings. So Lord, may the Lord bless you all. And thank you, Lord, for their protection and keep them with their families, I pray in Jesus' name. Amen. Amen, amen, amen. Amen. முதலாவது பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா, இவங்க அந்த ஊழியத்தை தொடர்ந்து இருக்காவிட்டால் நாங்கள் நித்திய வெளிச்சம் எங்களுக்கு என்ன எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் இருந்திருப்போம். ஆனால் கர்த்தர் எங்களை பேர் சொல்லி ஒவ்வொரு இடங்களையும் இருந்து இவன் சிஸ்டர் கிரேஸ் அவர்களையும் பேர் சொல்லி அவர் அழைத்து இந்த நித்திய வெளிச்சத்தில் கொண்டு வந்தது அது அவருடைய நோக்கமாக இருந்தபடியா நான் அதுக்கு நன்றி செலுத்துகிறேன். மகேந்திரன் ஐயாவுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு முந்தி ஜெபிக்கவே தெரியாது. எனக்கு எப்படி ஜெபிப்பதுன்னு நான் சரியாக நர்வஸாக இருப்பேன். இருந்தாலும் இப்போ கர்த்தர் எனக்கு வார்த்தைகளை கொடுத்து அவர் நாமத்தை உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் நன்றி, நன்றி, நன்றி. ஆமேன். இப்போது சிறிய ஜெபத்தோடு ஊழியர்களை காண்டி ஜெபிக்க நான் பார்த்துதாவே நன்றி ஆண்டவரே. எங்கேயோ இருந்து எங்கேயோ அழைத்து எங்களை நீங்கள் அனைத்து வந்த அந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கல்வாரி அன்பை எண்ணிடும் போது எங்கள் கண்கள் கலங்கிடுது ஐயா. அப்பா உங்களுடைய பாடுகளை நினைக்கும் பொழுது நாங்கள் எவ்வளவு உங்களுக்கு we have to dedicate our life to you அப்பா. ஏனோ தானோ அந்த ஊழியத்தை நடத்தாமைக்கு கடவுள் பயத்தோட அப்பா ஒரு நடுக்கத்தோட ஊழியத்தை செய்வதற்கு ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கு ஒரு தேவ பயத்தையும் தயவையும் அப்பா ஜெப ஆவியையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிற வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் புதிய பாடல்கள், கவிதைகள், வார்த்தைகள், சங்கீதங்கள், உங்களோட செய்திகள், வார்த்தைகள் மூலமாக எங்களை ஆசீர்வதிக்க போகிற கிருபைகளுக்கு நன்றி. ஒவ்வொருதையும் உங்கள் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க ஆண்டவரே. அப்பா இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களோட ஏக்கம் விருப்பம் எல்லாம் உங்களோட இதய துடிப்பாக இருக்க வேண்டும் ஐயா. யாவருக்கும் ஒரு சுவிசேஷ பாரத்தை கொடுத்து அப்பா அவங்களுக்கு ஒரு தேவ பயத்தை கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஜெப ஆவியை கொடுத்து உங்களோட வல்லமையினால நிரப்பி அவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுத்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி உங்களுக்கே எல்லா கன மகிமே செலுத்தி யாவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி, நன்றி, நன்றி. ஆமேன். இப்பொழுது நாங்கள் பாட டைம் இல்லையா? நான் சிஸ்டர் அழைக்கிறேன். டைம் இருந்தா பாடுறேன். இப்ப நாங்க பாஸ்டர் நயோமி லோகன் அவர்களை யாவரும் அன்போடு வரவழைப்போமாக. 5 minutes இருக்கு. 10 minutes இருக்கு, தொடருங்க. ஓகே ஓகே, அப்ப நான் பாடுறேன். நன்றி சாமி, நன்றி அப்பா. ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் உள்ளது ஆண்டவரே. உங்களை நாங்கள் தேடும் பொழுது நீங்க எங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்பை ஊற்ற வல்லவராக இருக்கப்படியா நன்றி செலுத்துறேன். ஆமென். தொல்லைகள் கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் அங்கும் சோதனை வாரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனுன்னை காக்க வல்லோர், காக்கும் வல்ல மீட்பருண்டேனக்கு உண்டேனக்கு, காக்கும் வல்ல மீட்பருண்டேனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார்
என்றுமே. ஐயமேறும் துர்காலத்தில் ஆவி குறைவாழ்த்தார் மீட்பருதீர பேலத்தால் சத்துருவை வென்றேன். என் பயம் யாவும் நீங்கிற்றே, இயேசு கை தூக்கினார். முற்றுமெல்லம் மாறிற்று, இயேசென்னை கை காக்க வல்லோர். காக்கும் வல்ல மீட்பருண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பருண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன், என்னே சர்மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வள பண்பு கொண்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பருண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பருண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. காத்திடுவார் என்றுமே. ஆமென். அவர் நல்லவரும் போதுமானவராக இருக்கபடியா அவருக்குள்ள ரிஜாய்ஸ் இன் த லார்ட், அகெயின் ஐ சே ரிஜாய்ஸ் என்ற மாதிரி அவருக்குள்ள நாங்கள் மகிழ்ந்து களிக்க விரும்புறது. கர்த்தர் இன்னும் அதிகமாக எங்களுக்கு அதிகமான அற்புதங்களையும் எங்களை ஆசீர்வதிக்கையும் வல்லவராக இருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். இப்பொழுது சிஸ்டர்